பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்கங்கிற நியூஸ் வந்து வெளியில வந்திருக்கு. அது வேற யாருமே இல்ல. விஜய் சேதுபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரஜன். அவங்க தான் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க. சாட்டர்டே எபிசோட்லயே எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லி நெறைய வதந்திகள் வந்துச்சு. ஆனா சாட்டர்டே எபிசோட்ல எந்த ஒரு எவிக்ஷனுமே நடக்கல. ஆ சண்டே எபிசோட்ல வந்து டபுள் எவிக்ஷன்னு சொன்னாங்க. ஆனா டபுள் எவிக்ஷன் கிடையாது. சிங்கிள் எவிக்ஷன் தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்லயே கீழ இருக்கிற 3 பேருமே வந்து அந்த எவிக்ஷன்ல வரல. அமித், சுபிக்ஷா, கனி இவங்க எல்லாருக்குமே வந்து வோட்டிங் முறைப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஓட்டு தான் இருக்கு. ஆனா, அவங்க 3 பேருமே வந்து ஃபர்ஸ்ட்டே சேவ் ஆகிட்டாங்க. லாஸ்ட்டு 3 பேர் வச்சுட்டு, அந்த 3 பேர்ல தான் யார் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவாரு. அந்த 3 பேர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சாண்ட்ரா, எஃப்ஜே அண்ட் பிரஜன். இவங்க 3 பேர் தான் அந்த லாஸ்ட்டு 3 கண்டஸ்டன்ட்டா இருக்காங்க. ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டா இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல இருந்து பிரஜனோட நேம் தான் வந்து விஜய் சேதுபதி சார் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்ததுக்கப்புறம் வந்து, அவங்களோட கேம்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட்டிங் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஆனா வந்து விஜய் சேதுபதி அப்புறம் வெளியிலருந்து வந்தவங்க எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் வந்து பிரஜன் அவங்கள நல்லாவே வந்து மாத்திக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபு அப்படிங்கிறத தாண்டி சாண்ட்ராவ எதிர்த்து ஆக்சுவலா டாஸ்க்லயே வந்து சண்டை போட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து சண்டையே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ல கூட பிரஜன் வந்து எவிக்ட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிராங்க் மாதிரி பண்ணாங்க. அதில கூட சாண்ட்ரா ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகி ரொம்பவே அழுதாங்க. அதுக்கு முந்தின வாரம் வந்து பிரஜன் வந்து விஜய் சேதுபதியே கொஞ்சம் வந்து மொறச்சு, கொஞ்சம் ஹீரோயிசம் காமிச்சிட்டு இருந்தாரு சாட்டர்டே, சண்டே எபிசோட்ல. ஸோ அப்பல்லாம் வந்து எவிக்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்பல்லாம் விட்டுட்டு இப்போ தான் வந்து சொல்லப்போனா பிரஜன் வந்து அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட கேமையே. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ல ஒரு இதா இல்லாம, அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா சாண்ட்ரா அப்படி வரல இன்னும். இன்னுமே வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் அப்படின்னா, அதில வந்து பிரஜனோட நேம் தான் சொல்றாங்க. ஆனா பிரஜன் அப்படி இல்ல. அவங்க வந்து யாருக்கும் பயாஸ்டா இல்ல. அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாடுறாங்க. ஆனா வந்து இப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு விளையாடுற இந்த மொமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஆக்சுவலா இது. ஏன்னா வந்து பிரஜன் வந்து டாப் 3ல இருக்கிறாங்க. வோட்டிங்ல வந்து டாப் 3ல இருக்கிறாங்க. அம் இப்போ எவிக்ட் ஆகுறதுக்கே இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கனி, எஃப்ஜே, வியன்னா, ரம்யா, சுபிக்ஷா கூட ஓகே தான். இவங்க எல்லாருமே இன்னும் இருக்கிறாங்க. இவங்கலாம் இன்னும் கேம்ஸும் சரியா விளையாடாம, அ பார்வதி, கமருதீன்லாம் சொல்லப்போனா ஏதோ லவ்வுக்காக வந்து பிக் பாஸ்க்கு வந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கரியர் குரோத்துக்காக அவங்களோட ஃபேமிலியோட இதுக்காகன்னு வந்து பிரஜன், சாண்ட்ரா. அதில சாண்ட்ரா இன்னும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து இன்னும் போட ஆரம்பிக்கல. ஆனா பிரஜன் போட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா வந்து இப்போ இந்த இதில வந்து பிரஜன் வந்து எவிக்ட் ஆகியிருக்கிறது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.